அருமையானவர்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்க சந்தோஷமாக, ஆசீர்வாதமாக, மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலே ஒரு அருமையான கர்த்தருடைய வார்த்தை, எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான். சங்கீதங்களின் புத்தகம் 91ஆம் சங்கீதம் அதனுடைய 11வது வசனம், உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லுகிற அருமையான வசனத்தை பார்க்கிறோம். ஒருவேளை உடைய வழிகளில அநேக போராட்டங்கள் இருக்கிறதா? ஐயோ, நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன், அது எப்படி நடக்கும்னு யோசிக்கிறீங்களா? ஒருவேளை பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, என்னுடைய பொருளாதார வாழ்க்கை, என்னுடைய பிஸ்னஸ் வாழ்க்கை, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, என்னுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறதுன்னு சொல்லி நான் எப்படி கடந்து செல்வது, முன்னேறி செல்வது, நான் எப்படி காரியங்களை செய்வதுன்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறீங்களா? திடீர்னு ஏற்பட்ட எதிர்பாராத ஒரு செலவுகளின் நிமித்தம், திடீர்னு ஏற்பட்ட ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் திகைத்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு, நீங்க போகிற உங்களுடைய பிரயாணங்கள் இல்லை, உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, உடைய பொருளாதார போராட்டத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுவதற்கு ஆண்டவர் தம்முடைய தூதர்களை உங்களுக்கு முன்பாக அனுப்புகிறார். ஆண்டவருடைய தேவ தூதர்கள் உங்கள் பக்கமாக இருந்து பயப்படாதே, கலங்காதே என்று சொல்லி ஆண்டவர் தூதர்கள் மூலமாக உங்களை ஆறுதல் படுத்தி உங்களை நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதனால் இந்த வசனங்களை விசுவாசிங்க. உங்களுக்கு முன்பாக செல்லுகிற தேவ தூதர்களுடைய பிரசன்னத்தை உணருங்க, தேவ பிரசன்னத்தை உணருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறப்பா. ஆண்டவரே, உன்னுடைய வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு தம்முடைய தேவதர்களுக்கு கட்டளையிடுவேன் என்று சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொருவரையும் ஆண்டவரை பாதுகாத்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.